நோனாங்குப்பம் சுண்ணாம்பு ஆற்றில் அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நோனாங்குப்பம் சுண்ணாம்பு ஆறு பகுதிகள் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் இன்று காலை மிதந்தது. இதனை கண்ட நோனாங்குப்பம் படகு குழாமில் பயணித்த சுற்றுலா பயணிகள் படகு குழாம் அலுவலகத்திற்கு தகவல் அளித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தவளக்குப்பம் போலீசார் விரைந்து வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த நபர் யார், தற்கொலை செய்து கொண்டாரா, மது போதையில் விழுந்தாரா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 2 பேர் ரூபாய் 72,000 இழந்திருக்கிறார்கள். முத்தியல்பேட்டையை சார்ந்தவர் மொபைல் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வங்கி கணக்கு அப்டேட் தொடர்பான மொபைல் செயலி வந்துள்ளது. அதை உண்மை என்று நம்பி அதனை மொபைலில் பதிவிறக்கம் செய்து தனது வங்கி கணக்கு விவரங்களை பதிவிட்டுள்ளார். அதன்பின் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 50,000 மர்ம நபர்கள் எடுத்து ஏமாற்றியுள்ளனர். அதேபோல பாகூரை சார்ந்தவரிடம் 22,000 ரூபாய் என 2 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 72,000 இழந்திருக்கிறார்கள். புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணிகள் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி நேற்று முதல் விறுவிறுப்பாக தொடங்கி புதுச்சேரி முழுவதும் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர் நிகழ்வாக இக்கணக்கெடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நடைபயண நிகழ்வினை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி சுந்தரேஷ் பாபு மற்றும் மாவட்ட ஆட்சியரும் முதன்மை மக்கள் தொடர்பு அதிகாரியுமான குலோத்துங்கன் ஆகியோர் தலைமையேற்று கொடியசைத்து துவக்கி வைத்து பேரணிகள் கலந்து கொண்டார்கள். பேரணி முக்கிய வீதிகள் வழியாக பதாதைகள் ஏதிக்கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் இந்த நிகழ்வு நடைபெற்றன. இதில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் சீருடை மற்றும் தொப்பிகள் அணிந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மேலும் இப்பேரணிகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவில் திருவிழாவின் போது சுவாமி வீதி உலா எங்கள் ஊருக்கு வராமல் ஒரு சிலர் தடுப்பதாகவும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் குன்னம் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குன்னம் பகுதியில் விநாயகர் கோவில் உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்களிடம் நிதி பெற்று சுமார் 1.5 கோடி மதிப்பில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் 5 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அருகே மனை வாங்கி வீடு கட்டி வசித்து வருகின்றனர். அவர்கள் ஆண்டுதோறும் கோவில் திருவிழாவிற்கு நிதியும் வழங்கி வருகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவின் போது சுவாமி வீதி விழா அப்பகுதிக்கு வருவதில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சில தனிப்பட்ட நபர்கள் சுவாமி வீதி உலா வராமல் தடுப்பதாகவும் கேள்வி கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்கள் வானூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோல் டீசல் உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை திரும்பப் பெற கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாகமுடியான்பட்டு அரசு அச்சகம் அருகில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆட்டோ சங்க மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் பாளையத்தான், மாநில பொருளாளர் செந்தில் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆட்டோ சங்க மாநில கௌரவ தலைவர் ராமதாஸ், மாநில செயல் தலைவர் சதீஷ், மாநில துணை பொதுச் செயலாளர் ஜீவா உட்பட பலரும் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டியும் பெட்ரோல் டீசலுக்கு மானியம் வழங்க வலியுறுத்தியும் கோஷமிட்டனர். கல்வி நிறுவன வாகனங்களை 2வது நாளாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இதனையொட்டி கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் அனைத்து கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி மேட்டுப்பாளையம் லாரி முனையத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது. புதுச்சேரியில் மொத்தம் 1164 பள்ளி வாகனங்கள் உள்ளன.
முதற்கட்டமாக நேற்று முன்தினம் 172 பள்ளி வாகனங்கள் ஆய்விற்கு கொண்டு வரப்பட்டு 138 வாகனங்களுக்கு தகுதி சான்று அளிக்கப்பட்டன. மீதமுள்ள 34 வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி பழுது, கதவுகள் சரியாக மூடப்படாதது, இருக்கைகள் விவரம் குறிப்பிடப்படாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக தகுதி நீக்கம் செய்யப்பட்டன. இந்நிலையில் நேற்று 2வது நாளாக நடந்த ஆய்வில் 55 பள்ளி கல்லூரி வாகனங்கள் வந்தன. இதில் 52 வாகனங்கள் தகுதி பெற்றன. 2 வாகனங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டன. மீதமுள்ள வாகனங்களுக்கான ஆய்வு வருகின்ற 10ஆம் தேதி வரை நடத்த உள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் வீட்டில் ஆசையாக வளர்த்த பூனைக்கு வீட்டின் உரிமையாளர் வளைகாப்பு விழா நடத்திய நிகழ்வு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. புதுச்சேரி திருக்குனூர் பகுதியை சார்ந்தவர்கள் கார்த்திகேயன், ரூபி தம்பதியினர். இவர்களது வீட்டில் ஜிஞ்சு என்ற பெயரில் பெண் பூனையினை செல்லப்பிராணியாக வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் 1.5 வயதாகும் ஜிஞ்சு தற்போது கர்ப்பமாக உள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்த கார்த்திகேயன், ரூபி தம்பதியினர் பூனைக்கு வளைகாப்பு நடத்த முடிவெடுத்து வளைகாப்பிற்கான ஏற்பாடுகளை தங்களது வீட்டில் செய்தனர். வீட்டினை அலங்கரித்து ஜிஞ்சுவிற்கு தனியாக சேர் போட்டு அமர வைத்தனர். அந்த கிராமத்தை சார்ந்த மற்ற வீதிகளின் பொதுமக்களும் வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அவர்கள் பெண் பூனை ஜிஞ்சுவிற்கு மிகவும் பிடித்த உணவுகளான மீன், இறா, சிக்கன், முட்டை, தயிர் சாதம், பால் சாதம் உள்ளிட்ட உணவு வகைகளையும் செய்து விழாவிற்கு கொண்டு வந்தனர். மேலும் அப்பகுதி பெண்கள் பூ, வலைகள், வாழைப்பழம், பலாப்பழம், தேங்காய், பப்பாளி பழம், ஆப்பிள், அவித்த காய்கறிகள் உள்ளிட்டவற்றை தட்டு வரிசையாக ஊர்வலமாக எடுத்து வந்தனர். விழாவிற்கு வந்த கிராம பொதுமக்கள் ஜிஞ்சுவிற்கு பூ, பொட்டு, சந்தனம், குங்குமம் ஆகியவை வைத்து நலங்கு வைத்தனர். தொடர்ந்து ஆரத்தி எடுத்து மகிழ்ந்தனர். அனைவரும் விழாவில் கலந்து கொண்டவர்கள் சுகப்பிரசவம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி தலைமை செயலகத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உலக புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். ஒதியம்பட்டு கொம்பாகம் புனித ஜென்மராகினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற பெரிய தேர்பவனி திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பங்கு ஒதியம்பட்டு கொம்பாகம் புனித ஜென்மராகினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி 31/5/2026 காலை 8 மணியளவில் நடைபெற்றது. இந்த திருப்பலியை திரு இதய ஆண்டவர் பசிலிக்கா ஆலய அருட்தந்தை பிச்சைமுத்து அடிகளார் நிறைவேற்றினார். திருவிழாவிற்கு வெளியூர் பங்குத்தந்தை எஸ். ஆல்பர்ட் அடிகளார் தலைமை தாங்கினார். மாலை நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் புனித ஜென்மராகினி மாதா உருவம் பதித்த சுரூபம் தாங்கிய தேர்பவனியை பங்குத்தந்தை புனிதப்படுத்திய பின்பு வெளியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் தேர்பவனியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்த தேர்பவனிகள் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் விதத்திலும் அனைவருக்கும் பொன்னாடைகள் அணிவித்து திருவிழா வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளப்பட்டது. விழாவின் ஏற்பாடுகளை ஒதியம்பட்டு கொம்பாகம் கிராம கிறிஸ்துவ பஞ்சாயத்து தலைவர்கள் ஆஸ்டியர் அந்தோனிஸ், நாட்டாமை எட்மண்ட், செயலாளர் ரோஜிநாதன், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் ரெமோன் எலியாஸ், உபேசியர் ராக் லியோதே மற்றும் இளைஞர்கள், பாடல் குழுவினர்கள், பக்த சபையினர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். நடைபெற்ற ஆடம்பர தேர்ப்பமணியில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நூலக உதவியாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் விண்ணப்பித்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்காததால் தேர்வு மையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத் துறைகள் நிலவி வரும் பணியிட பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு 26 இளைநிலை நூலக உதவியாளர் பணியிடங்கள் மற்றும் ஒரு கேலரி அசிஸ்டன்ட் என மொத்தமாக 27 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதில் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்த 21,688 தேர்வர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இதற்கான எழுத்துத் தேர்வு நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் தேர்வை வெறும் 10,078 பேர் மட்டுமே எழுதினர். 11,610 தேர்வர்கள் வரவில்லை.
53.53% ஆப்சென்ட் ஆனதன் காரணமாக பல தேர்வறைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. தேர்வு மையங்களை தேர்வு கட்டுப்பாட்டாளர் பங்கஜ் குமார்ஜா தலைமையில் மாவட்ட பதிவாளர் மாணிக்க தீபன், நிதித்துறை இணை செயலர் ரத்னகோஷ் கிஷோர், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் மற்றும் சார்பு செயலர்கள் முருகேசன், ஜெயசங்கர் உள்ளிட்டோர் உயரதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில் மேம்பாலம் கட்டும் பணியினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி கடலூர் சாலையில் நீதிமன்றம் அறிக்கை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இதனை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆய்வு செய்தார். பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் விதமாக பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர் மற்றும் பொறியாளர்களுக்கு ஆளுநர் கைலாசநாதன் அறிவுறுத்தினார். கட்டுமான பணிகளின் போது பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர பொதுப்பணித்துறைக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து உப்பனாறு கால்வாய் மேம்பால பணிகளை மறைமலையடிகள் சாலை மற்றும் காமராஜர் சாலை பகுதிகளில் பார்வையிட்டார். ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஜான்குமார், பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கான மருத்துவ செலவை திரும்பப் பெறும் புதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை செயல்பாடுகள் மற்றும் துறையின் மூலமாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் சிவப்பு நிற ரேஷன் அட்டை வைத்திருக்கும் குடும்பத்தினருக்கு ஆண்டிற்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மருத்துவ செலவை திரும்பப் பெறுவதற்கான புதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களில் கூடுதலான மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது குறித்தும், மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருந்துகளும் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வது குறித்தும் இதில் விரிவாக ஆராயப்பட்டது. கூட்டத்தில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், ஆறுமுகம், காரைக்காலில் மத்திய அரசின் கீழ் இயங்கும் சங்கீத நாடக அகாடமி சார்பில் நம் தேசம் நம் மக்கள் என்ற தலைப்பில் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நாடக விழா நடைபெறவுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த சூசைராஜ் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி கையால் நாடக இயக்குநர் விருது பெற்றார். மத்திய அரசு அவர்களது சொந்த ஊரில் நாடக விழா நடத்த முடிவு செய்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக 58 ஆண்டுகளாக நாடகம் நடத்தி வரும் மூத்த நாடக கலைஞர் கலைமாமணி சூசைராஜ் வரும் ஜூன் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தனியார் திருமண மண்டபத்தில் காரைக்காலில் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நாடக விழா நடைபெறவுள்ளது. இதில் கலைமாமணி வி. பாலகுருநாதன், SNA கமிட்டி உறுப்பினர் கலைமாமணி S. ஜான் கென்னடி, கலைமாமணி K. பக்ரிசுவாமி, கலைரத்னா தெய்வ திவ்யதாஸ் மற்றும் நாடக கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி காரைக்காலில் பிரெஞ்சு துணை தூதரக கவுன்சிலர் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. நீண்ட வரிசையில் நின்று பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் ஓட்டளித்தனர். வெளிநாடுகளில் வாழும் பிரெஞ்சு குடிமக்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நேற்று உலகம் முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஓட்டுப்பதிவு நடைபெற்றது. 4 ஓட்டுச்சாவடிகள் அமைப்பு. இத்தேர்தலுக்காக புதுச்சேரியில் 2 ஓட்டுச்சாவடிகளும், சென்னை மற்றும் காரைக்காலில் தலா 1 ஓட்டுச்சாவடியும் என மொத்தம் 4 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள பிரெஞ்சு தூதரக அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஓட்டுச்சாவடிகள் காலை 8 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. புதுச்சேரியில் வாழும் பிரெஞ்சு மக்கள் ஆவலுடன் வந்து தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்து சமூக இடைவெளியுடன் தங்களது ஓட்டுப்பதிவு செய்தனர். மாலை 6 மணி வரை இந்த ஓட்டுப்பதிவு நீடித்தது. இத்தேர்தலில் புதுச்சேரி தொகுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள மொத்தம் 4378 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இதில் வெற்றி பெறும் பிரதிநிதிகள் 6 ஆண்டுகள் பதவியில் நீடிப்பார்கள். கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் மாஸ்டர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் மாஸ்டர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி என்னும் தற்காப்பு கலை பயிற்சி நிலைய திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சி நிலையத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் விழாவில் தொழிலதிபர் அங்குதாஸ், முனைவர் சிவராஜன்,
யோகா மாஸ்டர் விஜயகுமார், தொழிலதிபர் அருள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றினார்கள். மேலும் சிறப்புரையாற்றினர். மேலும் இப்பயிற்சி நிலையத்தின் மூலமாக தற்காப்பு கலைகளான கராத்தே, சிலம்பம், ஜூடோ, பெங்கட் ஜிலாட் உள்ளிட்ட தற்காப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நிறுவனர் புருஷோத்தமன் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் கொலை செய்ய பதுங்கியிருந்த ரவுடி கும்பலை போலீசார் வெடிகுண்டுடன் கைது செய்துள்ள சம்பவம் லாஸ்பேட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ECR சாலையில் கடந்த 29ஆம் தேதி மர்ம நபர்கள் சாலையோரம் நின்றிருந்த பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு சென்றனர். இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குமரகுருபள்ளம் பகுதியை சார்ந்த ரவுடி தகுடு சத்யாவின் கூட்டாளிகள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் தகுடு சத்யா என்பவருக்கும் ஆனந்த் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதனால் ஆனந்த் கொலை செய்ய தகுடு சத்யா நாட்டு வெடிகுண்டு தயார் செய்து தனது கூட்டாளிகளுடன் ஆனந்தை கொலை செய்ய கடந்த 28ஆம் தேதி திட்டம் தீட்டியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் தகுடு சத்யாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அப்போது கைது செய்யப்பட்டு நாட்டு வெடிகுண்டை சத்யா கூட்டாளியான டிவி நகர் எழில், பெரியார் நகரை சார்ந்த சீனு என்கின்ற சிவச்சந்திரன் வயது 34 என்பவரிடம் கொடுத்துள்ளார் என்றும் அவர் ஆட்டோவில் வரும்போது பொக்லைன் மீது வீசிவிட்டு வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து ஆனந்தை கொலை செய்ய திட்டம் போட்டு லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே கத்தியுடன் 10 பேர் கொண்ட ரவுடி கும்பல் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் போலீசார் அங்கு விரைந்து சென்றபோது 4 பேர் தப்பி சென்ற நிலையில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். பிறகு அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் அவர்கள் சீன் என்கின்ற சிவச்சந்திரன் வயது 34, சிங்கிரிகோவில் குமரன் வயது 48, பிள்ளைத்தோட்டம் கஜபதி என்கின்ற வினோத் வயது 35, சாரம் பாலா என்கின்ற சிவபாலன் வயது 23, முத்தியல்பேட்டை வெங்கடேசன் என்கின்ற நரி வயது 29, குமரகுருபள்ளம் பிரைசுடன் வயது 33 ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் குமரகுருபள்ளம் வினோத், சின்ன நரிமேடு மணிகண்டன், ஏம்பலம் சசி, பிள்ளைத்தோட்டம் கார்த்தி ஆகிய 4 பேர் தலைமறைவாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து எழில் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பிள்ளைத்தோட்டம் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 2 நாட்டு வெடிகுண்டுகள், 3 கத்திகள், 5 செல்போன்கள், ஒரு ஆட்டோ ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தலைமறைவாக உள்ள 4 பேரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். மணவெளி தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நாளை முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்நிலையில் மணவெளி தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த 1990-96ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளி வளாகத்தில் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது. அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உதவியுடன் JCB மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் மூலமாக துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் பள்ளியின் துணை முதல்வர் விஜயா, ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள், நிர்வாகிகள் துரைமுருகன், சேகர், கலைச்செல்வி, ஏழுமலை உட்பட பலரும் கலந்து கொண்டனர். IIT குழுவினருக்கு பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி மாநிலத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பாக IIT சென்னை பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன் தலைமையிலான நிபுணர் குழுவினர் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பது, வாய்க்கால் மற்றும் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினர். மேலும் காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஆய்வு மேற்கொண்ட பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன் தலைமையிலான IIT குழுவினருக்கு பூங்கொத்து கொடுத்து அவர் நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும் வாய்க்கால் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி
காமராஜர் நகர் தொகுதிகள் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும் வாய்க்கால் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வாட்டர் ஹெல்த் துறையின் செயற்பொறியாளர் இ சுந்தரி, உழவர்கரை நகராட்சியின் இளைநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாசனத்துறையின் உதவி பொறியாளர் லூயிஸ், ஐஐடி மெட்ராஸ் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி நரசிம்மன் மற்றும் அவரது குழுவினர் கலந்து கொண்டு மழைநீர் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் நீர்த்தேக்க பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை வழங்கினார். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் மருத்துவர் துரைசாமி மற்றும் வழக்கறிஞர் பிரபாகரன், கட்சியின் செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதியின் தலைவர் கோகுல கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் NR சுரேஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் காமராஜர் நகர் தொகுதியின் குறை தீர்ப்பு குழு உறுப்பினர் திருமதி சக்ஷிதாவும் உடனிருந்தனர். புதுச்சேரி உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து தலைமை செயலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பாக தலைமை செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமை செயலர் ஷரத் சவுகானை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிங்கப்பூரை சார்ந்த சிபிஜி கார்ப்பரேஷன் நிறுவன நிர்வாகிகள், ஐஐடி சென்னை பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன் தலைமையிலான நிபுணர் குழுவினர், புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பது, வாய்க்கால் மற்றும் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் மாநில கட்டிட வடிவமைப்பு, பொறியியல் மேம்பாடு, உள்கட்டமைப்பு, மேலாண்மை, போக்குவரத்து வசதிகள், தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. கடந்த 2 நாட்களாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்று வந்த தொடர் ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிகள் மழைநீர் வடிகால் அமைப்புகள் குறித்து சிபிஜி கார்ப்பரேஷன், ஐஐடி மெட்ராஸ் நிபுணர் குழு ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிகள் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி வீடுகளுக்குள் புகும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் சிங்கப்பூரை சார்ந்த சிபிஜி கார்ப்பரேஷன் மற்றும் ஐஐடி மெட்ராஸ் நிபுணர் குழுவினர் பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதி மக்களிடமிருந்து பல ஆண்டுகளாக மழைக்காலங்களில் மழைநீர் முறையாக வடிந்து செல்லாமல் வீடுகளுக்குள் புகுந்து பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருவதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் தொடர்ந்து புகார்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. இதனையடுத்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சிங்கப்பூரிலிருந்து புதுச்சேரி வந்துள்ள சிபிஜி கார்ப்பரேஷன் குழுவினரும், ஐஐடி மெட்ராஸ் பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன் தலைமையிலான நிபுணர் குழுவினரும் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கட நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், கொக்கு பார்க் அருகே உள்ள வாய்க்கால்கள் மற்றும் பாலாஜி தியேட்டர் அருகே உள்ள உப்பனார வாய்க்கால் பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து பாண்டி மெரினா கடற்கரை பகுதிக்கு சென்ற குழுவினர் உப்பனாறு வாய்க்கால் கடலில் கலக்கும் இடத்தையும் பார்வையிட்டு அதன் தற்போதைய நிலை மற்றும் நீரற்ற வசதிகள் குறித்து ஆய்வு செய்தனர். வரவிருக்கும் மழைக்காலத்திற்கு முன்னதாகவே வாய்க்கால்களை மற்றும் வடிகால்கள் அமைப்புகளை சீரமைத்து மழைநீர் தரையின்றி செல்ல வழிவகை செய்வதுடன் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நீர்த்தேக்க பிரச்சினைகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த ஆய்வு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, அட்வொகேட் பிரபாகரன், பூத் தலைவர்கள் மற்றும் கட்சியின் பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். நாராயணசுவாமி முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர்களை காலி செய்யவே தேர்தலில் MP வைத்திலிங்கம் செயல்பட்டார். அவருக்கு மனசாட்சி இருந்தால் MP பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி முதல்வர் பணம் வாங்கிக் கொண்டு அமைச்சர் பதவியை எனக்கு தந்ததாக காங்கிரஸ் MP வைத்திலிங்கம் பேசியுள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு என் மீது MP வைத்திலிங்கம் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டினார். அதற்கு நேரடியாக விவாதிக்க தயார் என்று நான் தெரிவித்த பிறகு அவர் வாய் திறக்கவில்லை. மல்லாடி மீது லஞ்சம், ஊழல் குறித்து பேச
புதுச்சேரி மட்டுமல்ல, இந்தியாவிலேயே யாருக்கும் தகுதி இல்லை. எனது சொந்த பணத்தில்தான் அனைத்தையும் செய்து வருகிறேன். ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கக்கூடாது. வெளியில் பலரும் தெரிவிக்கும் தகவலின் உண்மையானதை ஆதாரத்துடன் தெரிவிக்க வேண்டும். இது பற்றி எங்கு வேண்டுமானாலும் விவாதிக்க தயாராக உள்ளேன். பணம் வாங்கி அமைச்சர் பதவி கொடுக்கும் பழக்கம் முதல்வர் ரங்கசாமிக்கு இல்லை. பணம் பேரம் நடந்திருப்பதாக இருந்தால் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அமைச்சர் பதவி அப்போதே தரப்பட்டிருக்குமே. நாராயணசுவாமியையும் முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசுவாமி, கமலக்கண்ணன் உள்ளிட்டோரை காலி செய்யவே கடந்த தேர்தலில் MP வைத்திலிங்கம் செயல்பட்டார். வைத்திலிங்கம் முதல்வராக இருந்தபோது நான் அமைச்சராக பணம் கொடுத்தேனா என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும். கடந்த 7 ஆண்டுகளாக MP-யாக இருந்தும் புதுச்சேரிக்கு எந்தவிதமான திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. மனசாட்சி இருந்தால் MP பதவியையும் வைத்திலிங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரி மாநில சுகாதார கூட்டுறவு கடன் சங்கத்தின் தலைவர் ரங்கநாதன் மற்றும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள உறுப்பினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில சுகாதார கூட்டுறவு கடன் சங்கத்தின் தலைவர் ரங்கநாதன் மற்றும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் தலைவர் ரங்கநாதன் தலைமையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள உறுப்பினர்கள் தனசேகரன் மற்றும் மனோகரி உள்ளிட்ட 3 குழுவிற்கு அனைத்து சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி மாலை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு ஊழியர்கள் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து தங்களது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதுகுறித்து தலைவர் ரங்கநாதன் பேசுகையில், எங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் எளிமையான முறைகள் தொடர்பு கொள்ளலாம். நேர்மையான முறைகள் பணியாற்ற நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு நேர்மையான முறைகள் சேவை செய்வதே எங்களது லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இல்லை என எண்ணெய் நிறுவன ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, புதுவை எண்ணெய் தொழில்துறை நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் அசோகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் பெட்ரோல், டீசல், சமையல் கேஸிற்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இவைகள் புதுவை மாநிலம் முழுவதும் தடையின்றி விநியோகம் நடைபெறுகிறது. அனைத்து பெட்ரோலிய பொருட்களும் போதுமான கையிருப்பில் உள்ளது. HP இந்தியன் ஆயில், BPCL நிறுவனங்களின் அனைத்து சில்லறை விற்பனை நிலையங்களும் வழக்கம் போல செயல்பட்டு எரிபொருள் வழங்குகின்றன. வீட்டு உபயோகம், வர்த்தகம், தொழிற்சாலை நுகர்வோருக்கு தடையின்றி LPG சேவை வழங்கப்படுகிறது. எரிபொருள் தொடர்பான வதந்திகள், சரிபார்க்கப்படாத தகவல்களால் மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது இடத்தில் மது குடித்தது பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக புதுச்சேரி முழுவதும் 500 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதுச்சேரி பிராந்தியத்தில் கடந்த 1 வாரமாக நடந்த அதிரடி சோதனைகள் பொது இடத்தில் மது குடித்தல் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக புதுச்சேரி மற்றும் சுற்றுப்பகுதியை சார்ந்த 500 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக 167 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் மது குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டி சென்றதாக 67 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் 112 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் புகார் அளிக்கலாம் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. வில்லியனூர் தொகுதியில் குப்பை அள்ளுவது சம்பந்தமாக சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதியில் பெரும்பாலான இடங்களில் கடந்த சில தினங்களாக சரிவர குப்பைகள் அள்ளுவதில்லை என்ற புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தொகுதி முழுவதும் தெருக்கலை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு இன்று ஆய்வுப் பணி மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் கோவில் பஞ்சாயத்தில் குப்பை அள்ளுவது சம்பந்தமாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ரவிக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் ஆணையர் பிரபாகர், HR ஸ்கொயர் நிறுவனத்தின் மேலாளர் உதயச்சந்திரன் மற்றும் ஏரியா சூப்பர்வைசர்கள் ரவி, ஆறுமுகம், முரளி, மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஒரு அடிப்படையில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் குப்பைகள் இல்லாமல் சுத்தமாக தெருக்களை பராமரிக்கும்படி அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் குப்பைகள் ஏற்றுவதற்கான உபகரணங்கள் உடனடியாக ஊழியர்களுக்கு வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் அந்த பகுதிக்கு தேவையான பணியாளர்களை உடனடியாக நியமித்து சுத்தம் செய்யுமாறும் கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் கும்பாகம், உத்தரவாகினிபேட் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கனக செட்டிக்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களை
தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்ற ரமேஷ் இன்று திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள், அளிக்கப்படும் சிகிச்சை மற்றும் மருத்துவமனையில் உள்ள குறைகளை மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவிலில் சின்னப்பேட் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ராம்ராஜ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் சின்னப்பேட் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ராம்ராஜ் பிறந்தநாள் விழா தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ராம்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடிய ராம்ராஜிற்கு நண்பர்கள், உறவினர்கள், கட்சி நிர்வாகிகள் என திரளானோர் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் பொற்கரங்களால் பொதுமக்கள் 350க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அண்ணா பிரபாவதி, சாய்ஜி தியாகராஜன், சத்யபாலன், ஹரி பிரசாந்த், ஆகாஷ், அரவிந்த், ஜெயமூர்த்தி, ராஜா கிளி, திருமுருகன், தளபதி கிருஷ்ணா, விக்கி, ராஜேஷ், லோகேஷ், ராஜசேகர், கிருத்திகா ராஜசேகர், கார்த்திக், கோகுல், கிரி உட்பட நண்பர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து, ஆள் உயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து விலையூரில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய பாஜக அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும், கேஸ் விலையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்தை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி கலைய செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அமைப்பு செயலாளர் ஆதவன், மாநில பொருளாளர் மாசி, வாகையரசு, தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.